இன்றைய நாளிலும் ஏசப்பா அவங்களுக்கு சொல்கிற விஷயம் வந்து போதும் என்கின்ற மனம். 1 தீமோத்தேயு 6:8 சொல்லப்பட்டிருக்கு, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம். வாழ்கிறதுக்கு தேவையான அடிப்படையான வசதி வந்து உணவு, உடை, உறையுள். அந்த 3மே நமக்கு இருக்குமா இருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம் இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஏனடா தேவன் வந்து தனக்கு அதாவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து எதெல்லாம் தேவையோ அவற்றை எல்லாத்தையுமே தேவையான சந்தர்ப்பங்களில் அவர் சந்தித்து கொடுக்குறார். அப்போ எங்களுக்கு தேவையானவற்றிலே தேவன் வந்து தருகிறார். அவர் சொல்கிறார், நாங்கள் இதுகளை வந்து நாடி தேடக்கூடாது, மேலானவைகளையே நாட சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவ்வளாமே எங்களுக்கு ஆண்டவர் தந்திருந்தா அதை நாங்கள் திருப்தியாக ஏற்றுக்கொண்டு போதுமென்ற மனதோடு கூட இருக்கிறவர்களாக இருக்கணும். எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே இருக்கிறத வச்சு நிம்மதியாக வாழ்கிறது இல்லை. அவன்கிட்ட இருக்குது, இவன்கிட்ட இருக்குது, என்னட்ட இல்லைன்னு சொல்லி மற்றவர்களை பார்த்து எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இந்த அழிஞ்சு போகிற விஷயங்களை குறித்து நாங்கள் அதுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் வந்து அதை விரும்பலை. அவர் எப்போவுமே தன்னுடைய பிள்ளைகளாக தனக்கு உரியவர்கள் போல நாங்கள் இருக்கணும் என்றுதான் அவர் விரும்புகிறார். அதனால் எங்கள்கிட்ட போதுமென்ற மனம் எப்பவுமே இருக்கணும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ போதுமென்ற மனதோடு நாங்கள் இருக்கிறவர்களாக இருக்கணும். எப்பவுமே இருக்கிறத வச்சு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ பழகிக்கொள்ளணும். ஏண்டா ஒரு வேளை சாப்பாடுக்கு இல்லாமல் கஷ்டப்படுற ஜனங்கள் எவ்வளவோ பேர் இருக்கணும். அப்போ எங்களுடைய வாழ்க்கையில் தேவன் எங்களுக்கு கிருபையாய் தந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கணும். அது போதுமென்று கூட நாங்கள் இருக்கிறவர்களாக இருக்கணும். ஹாவ் a beautiful day.